இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப நார்மல் தான். அதை அக்செப்ட் பண்ணுற மெச்சூரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். இந்த அம்மா இறந்த பிறகு அவருக்கான முக்கியத்துவங்கள்ல அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எடப்பாடி கம்பெனியாக போச்சு. அதனால் அவர் வெளியில் வந்தது அவர் மரியாதையாக வந்தது நல்லது. எம்ஜிஆர் தான் டிஎம்கே வளர்த்ததே எம்ஜிஆர்னால தான். அதே நேரத்தில் இவர் போனாலும் இன்றைக்கி டிஎம்கே வளர்த்து அடுத்த முறை டிஎம்கே தான் வரப்போகுது. எடப்பாடி துரோகி இல்லையம்மா, அப்புறம் வேறு என்ன தான் உங்களுக்கு குறை வச்சுக்கிறேன்? எல்லாமே அவர் பணத்தான். துரோகியில் 1ஆம் நம்பர் துரோகி எடப்பாடி தான். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இதனால் அதிமுகவுக்கு பலவீனமா திமுகவுக்கு பலமா, இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கத்தக்கது. ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்காரு. இது வந்து எங்களுக்கு டிஎம்கேக்கு ஒரு சாதகமாக இருக்கும், ஏடிஎம்கே பாதகமாக அமையும். அவர் போனதே கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவ் தான். இது நெகட்டிவ்லாம் இல்லை. இப்போ ஆல்ரெடி கட்சி இப்போ 2ஆக தான் இருக்குது. அவர் போனது கொஞ்சம் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்லாம் இல்லை. இப்போ தான் அவர் என்ன கேட்டால் கரெக்டான முடிவு எடுத்துக்கிறாரு. அதனால தப்பான டிசிஷன் எடுத்துக்கிறாரு. இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்துக்கிறாரு. கரெக்டான பாதைக்கு அப்பா பையனும் செல்கிறாங்க. இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப நார்மல் தான். அதை அக்செப்ட் பண்ணுற மெச்சூரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அவர் அது மாதிரி இணைஞ்சிருக்கக்கூடாது. அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்போ போய் ஒரு கூட்டணியில் போய் சேர்றது மிக தவறுது. அவர் தனியாக இருந்தால் கூட அவருக்கு இந்த பவர் இருக்குது. அவர் எடுத்த முடிவுலே இப்போ நல்ல முடிவு எடுத்துன்னா அவர் திமுகவில் இணைஞ்சது தான் ஒரு அரசியல் புரிதலாக பார்க்கும்போது ஒரு நல்ல முடிவை நான் பார்க்குறேன். அதாவது அவர் ஆல்ரெடி ஏடிஎம்கேல ஒரு நாள் முதல்வராக இருந்திருக்கிறாரு. முதல்வரோட இதை வந்து அதிலே அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாலும் நல்லா இதாக இருந்திருக்கும். இப்போ டிஎம்கேல வந்து இணைஞ்சது வந்து ஒரு நல்லது தான் சார், நல்லது தான். ஏன்னா அவருக்கு வந்து முன் அனுபவமும் இருக்குது, இந்த இதுவும் இருக்குது. அவராக இது பண்ணி இதாக்கி அம்மா வந்து அறிவித்தது வந்து அவரை தான் அறிவிச்சிருக்காங்க. அவர் முதலே இருந்திருந்தாருன்னா இந்த ஏடிஎம்கே கட்சி வந்து இது வரைக்கும் நிலச்சிருக்கும். அவர் இருந்து ஜனங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாக்கா நல்லது. நான் நல்லதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு எவ்வளவோ சாதனைகளை புரிஞ்சவர் ஸ்டாலின். அவங்க அப்பாவுடைய இது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இன்னும் அவர் நீண்ட ஆயுள் இருக்குன்னு இன்னும் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறோம். இணைஞ்சது நல்லது தான். ஓபிஎஸ்க்கு அங்கே சரியான மரியாதை இல்லை. மூணு டைம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இந்த அம்மா இறந்த பிறகு அவருக்கான முக்கியத்துவங்கள்ல அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எடப்பாடி கம்பெனியாக போச்சு. அதனால் அவர் வெளியில் வந்தது அவர் மரியாதையாக வந்தது நல்லது. நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய கட்சியாலலாம் அவருக்கு சப்போர்ட்டாக ஓட்டு போடும். மீண்டும் டிஎம்கே வர்றதுக்கு சான்ஸ் நல்லது. ரைட் மேன் ரைட் பார்ட்டி அந்த மாதிரி. இப்போ அதிமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் வந்து ஒரு துரோகி, திமுகவோட பி டீம் அவர் போய் அவங்களோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அது வேறு யாருன்னாச்சும் போயிருந்தா அதுக்கு என்ன சொல்லியிருப்பீங்க? இது சுழ்நதிவாதிங்க எல்லாமே. ரைட் மேன் ரைட் பார்ட்டி நல்ல விருதுக்கு போயிருக்காரு, நல்லதாமையும். ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் சிஎம்மாக இருக்கிறதுக்கு தகுதியாக இருந்தவர். அவருக்கு வந்து இப்போ வந்து அரசியலில் வேறு வழி இல்லை. அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். அவருக்கும் நல்லது, அவருக்கு அந்த கட்சிக்கும் நல்லது. மேற்கொண்டு இவர் வந்து மக்களுக்கு பணியாற்றுறதுக்கு ஒரு துணை இருக்கும். 2-3 வருஷமாக காலமாக அவரை வந்து அரசியலில் இயங்க விடாமல் ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சக்தியெல்லாம் முறியடிச்சிட்டு இன்றைக்கி போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் சேர்ந்துட்டார். அவர் போனதுனால அதிமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு துரோகி, திமுகவோட பி டீம் அவரு அவங்களோட சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அப்போ இவளை வச்சு இவங்க என்ன கொடுத்தாங்க அவங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சியை கூட அவர் ஒன்றும் கொடுக்கல. இப்போ இவங்க மட்டும் என்ன கொடுங்க? அவர் வரலன்னு தான் சொன்னார். இவங்க ஒன்றுமே அவர் மேலே எடுக்கலை, ஆக்ஷன் எடுக்கலை. அதனால அந்த கட்சிக்கு போனேன், தாய் கட்சிக்கு. அது எம்ஜிஆர் அங்கேருந்து வந்தவர் தானே. எம்ஜிஆர் தானே டிஎம்கே. டிஎம்கே வளர்த்ததே எம்ஜிஆர்னால தான். அதே நேரத்தில் இவர் போனாலும் இன்றைக்கி டிஎம்கே வளர்த்து அடுத்த முறை டிஎம்கே தான் வரப்போகுது. அப்படின்னா இவர் என்ன சிஎம்மாக இருந்தாரா, எலெக்ஷனில் நின்று சிஎம்மாக வந்தாரா? அவராவது அம்மா வந்து சிஎம் ஆக்குனாங்க ஓபிஎஸ்ஸை. இவர் எந்த இதில் இப்போ எலெக்ஷனில் நின்று அவர் சிஎம் ஆனாருன்னா அவருக்கான அந்த தகுதி உண்டு சொல்கிறதுக்கு. அவங்க தானே பிஜேபியோட டைஅப்பில் இருக்காங்க. யார் துரோகி? அவருக்கு எது நல்ல மனசுக்கு எது பட்டதோ அவர் முடிவெட்டு வந்துட்டார். ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போனால் துரோகி ஆயிடுவாங்களா, நல்லவங்களாகிடுவாங்களா, கெட்டவங்களாகிடுவாங்களா?
அரசியலுக்கு என்ன வேணாலும் பேசலாங்க. பிடிக்கல பொறாமையில் பேசுவாங்க, அவ்வளோதான். அவர் போய் நல்லா இருந்துருவாரா, பதவி வாங்கிடுவாரா அப்படின்னு என்ன வரலாம்ல. உண்மை தான் பிரதர் அது. ஆமாம், அவர் சொல்கிறது தான் உண்மை. அவர் இவர் கூட இருந்திருக்கலாம். இவங்க ஒரு எதிர்க்கட்சியாக நின்றுருப்பாங்க. இப்போ அவர் போனதுனால இவங்களுக்கும் இப்போ கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது, பலம் இல்லாமல் இருக்குது அவர் போனதில். அதனால் எதிர்க்கட்சியாக தளபதி விஜய் தான் வருவார், டிவிகே கட்சி தான் வரும். அது துரோகிங்கிறது அப்படி தான். அரசியலில் வந்து யாராவது இப்போ ஒரு மாற்று கட்சி போகும்போது அவங்க துரோகிங்கிறது இயல்பு. அப்படி தான் சொல்லி ஆகணும். வேறு அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏதாவது அவங்கள பிளான் பண்ணி தானே ஆகணும். சும்மா வந்து போனவங்க நல்லவங்க, நம்மள்ட்ட இருந்தால் நல்லா இருந்திருக்கேன், ஐயோ போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க துரோகி, அந்த பி டீமு, இந்த மாதிரியான ஒரு பார்வையை அவங்க மேலே வைப்பாங்க. மற்றபடி அவர் திமுகவில் இணைஞ்சது வந்து நல்ல ஒரு பலமான ஒரு அமைப்பு தான். இன்னும் வலு சேர்த்துருக்குது. அது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அந்த நாடு நல்லா இருக்கணும், நல்லபடி வரணும், திரும்ப ஆட்சி வரணும், வந்து நல்லா நடக்கணும். இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது நாட்டுக்கு, நிறைய தேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின். அது இன்னும் செய்ய வேண்டியா இருக்குது. அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது தவறான இது. ஓபிஎஸ் வந்து மௌன விரதம் இருக்கும்போதே அவங்க உள்ள டார்ச்சர்னால தான் அவர் வந்து மௌன விரதமே இருந்தார். இல்லைன்னாக்க அவர் மௌன விரதம் இருக்க மாட்டார். அவர் இருக்கிற போது அவரை நீக்கிட்டு எடப்பாடியை கொண்டு வர்றாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்? யார் பி டீமு, யார் அவங்க தான் பிஜேபியோடைய பி டீமு அதிமுக. அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு. துரோகியில் 1ஆம் நம்பர் துரோகி எடப்பாடி தான். ஓபிஎஸ்க்கு இருந்தால் துணை முதல்வராக இருந்தார். அவரையாவது அதை வச்சுருக்கணும், அந்த பதவியும் பிடிக்கணும். அவருக்கு எதுவுமே இல்லைனாக்கா அவர் மட்டும் அவர் முதல் கட்சியில் இருந்தார் தானே ஓபிஎஸ். அவர் இருக்கணும் தானே. அவரையே வந்து விலக்கி விட்டீங்க. எதுவுமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆகினாக்கா அவர் வேறு ஒரு கட்சியில் சேரதான் செய்வார். அப்போ இப்போ பலமான கட்சி எதுன்னு பார்த்தாக்கா திமுக. அதில் சேரத்துனால இப்போ திமுகவும் பலமாக வந்துச்சு. திமுக அரிமான வெற்றி பெறப்போகுது. திமுக இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு பலவீனமா, திமுகவுக்கு பலமா? அது எப்படி பலவீனம் தானேங்க. திமுக தானே பலம். அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? அதான் உண்மை. திமுக கண்டிப்பாக பலம், அதை வச்சு அவருக்கு பலம் இருக்குது. அதிமுக கண்டிப்பாக பலவீனம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, திமுக தான் பலம். அதிமுக கொஞ்சம் டவுன் தான், அவளுக்கு பலம் இல்லை. ஆல்ரெடி கட்சி 2ஆக தான் இருக்குது, அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை. இப்போ அம்மாருக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்ல கோஆப்ரேட்டாக இருந்துச்சு, கட்சி கொஞ்சம் பரவாயில்ல பலமாக இருந்துச்சு. இப்போ ஆல்ரெடி என்னாச்சுன்னா இப்போ தனியாக பிரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குறி கூட போல் இப்போ எல்லாம் பிரிஞ்சுட்டு இருக்காங்க. அவர் போனது கொஞ்சம் பாசிட்டிவ் தான். பெரிய பலம் அது, கண்டிப்பாக பலம். அதிமுகவுக்கு இதனால அதிமுகவுக்கு வந்து அது தோல்வி பாதையில் போதும் சொல்ல முடியும். ஏன்னா முக்கியமான எல்லாருமே வந்து டிஎம்கே வந்துட்டாங்க. மேலும் மேலும் திமுக வந்து நல்லா வலுவடையுது. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லணும்னா இருந்தாலும் இல்லைனாலும் டிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. தட்ஸ் த ரியாலிட்டி. பலம் தான் அவங்க எல்லா கூட்டம் எல்லாருமே அவங்க கூட தான் போய் சேர்ந்துருக்காங்க. திமுக கூட்டணி தான் இப்போ வலுவாக இருக்குது. திமுகவுக்கு பலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி திமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. திமுகவுக்கு வந்தது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதிமுகவுக்கு கண்டிப்பாக பலவீனம் தான். பலவீனம் தான், பலவீனம். அதிமுக ஜெயிக்க முடியாது, எடப்பாடி வர முடியாது, டிஎம்கே தான் வரும். திமுகவுக்கு பலம், அதிமுக கொஞ்சம் பலவீனம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவர்கிட்ட ஆளுங்க இருக்குது, கொஞ்சமாவது இருக்குல்ல. அதெல்லாம் இப்போ திமுக தானே வரும். அதனால் திமுக பலம் வரும். சரி, இப்போ திமுகவுக்கு ஆப்போசிட்டாக யார், ஸ்ட்ராங்கான ஆப்போசிட்டாக யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பலவீனமாக இருக்காங்க, ஓட்டை பிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்படிதான், அப்படி பல பலன்னு பிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, ஓட்டை பிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. வலுவான அணின்னா இப்போதைக்கு எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் வேணால் உருவாகலாம், ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாகலாம். ஆனால் இப்போதைக்கு எல்லாமே வந்து ஆளுக்கு கொஞ்சம் ஒரு பண்ணை வந்து 4ஆக பிச்சு எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிச்சு எடுத்துக்க நிற்கிறாங்களே தவிர இது ஒரு வலுவான அணியே வந்து இப்போ வந்து திமுக இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு பொதுவான பார்வையை பார்க்க வேண்டியது. இப்போ திமுகவுக்கு வலுவான எதிரணியா இப்போ யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கூட யாருமே கூட்டணி வைக்கவே இல்லை, தனிச்சு தான் நிற்கிறாரு. எதிர்கட்சியாக வந்துடுவாரா? அவர்னால எப்படி வர முடியும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு? வலுவான எதிரணி வந்து இது வரைக்கும் மக்களோட மத்தியில் வந்து இதாக வரல, எதுவும் வரல. தனியாக சுயேட்சை இனிமேல் வந்தால் தான் உண்டு. ஏன்னா வந்து இப்போ வந்த புது கட்சி வந்து அந்த நடிகருடைய இது வந்து அந்த அளவுக்கு இது பத்தாது. விஜயோட இது வந்து அவருக்கு வந்து சினிமாவோட வாழ்க்கை வேறு, அரசியல் வாழ்க்கை வேறு, பொது வாழ்க்கை வேறு, சினிமா வாழ்க்கை வேறு. சினிமா வாழ்க்கையில் இது பண்ண மாதிரி இதில் இது பண்ண முடியாது. ஏன்னா பப்ளிக்கையும் இது பண்ணணும், 4 ஆஃபீஸர்ஸுங்களையும் இது பண்ணணும். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து
அவரோட சர்வீஸ் இதுக்கு பத்தாதுங்கிறது என்னுடைய கருத்து. எதிரணின்னா விஜய் இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எதிரணி மாதிரி தான் தெரியுது. திமுகவுக்கு எதிரணி மாதிரி இருக்கு. அதிமுகவும் எதிரணி தான். எதிரணின்னு சொன்னாக்கா எதிர்கட்சி வந்துட்டு ஏடிஎம்கே தாங்க. இப்போ நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோம் திமுக, அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. இல்லை, திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு இப்போ அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கா? அந்த அளவுக்கு இல்லை, முன்னாடி உள்ள ஸ்ட்ராங் இல்லைப்பா, அது இல்லை. யாருன்னே அதை விஜய் வர்றால, விஜய் ஓட்டை இளந்தாரி 40 வயசுக்கும் கீழே உள்ளப்பெல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறான் 30 வயசில். அதனால ஓட்டு உடையுது. அங்கே சீமாங்கிட்ட ஒரு 15,000 20,000 ஓட்டு அவர் உடையுது. ரெண்டு பார்த்துங்க, இவங்க வந்து மெஜாரிட்டியில் டிஎம்கே ஜெயிச்சா 1000 ஓட்டு 1500 ஓட்டு 2000 ஓட்டில் தான் ஜெயிக்கிறாங்க. எதிரணின்னு வந்து இந்த விஜயெல்லாம் சும்மா விளையாட்டு பையன், அவனுக்கெல்லாம் வந்து ஓட்டே வராது பாருங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அவங்க கூட சுற்றிக்கணும். அவனுக்கு ஓட்டு இல்லாத பசங்க தான் சுற்றிக்கணும். ஓட்டு இருக்கிறவங்கலாம் வந்து திமுக, அதிமுகவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து திமுகவில் இருக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.